Good morning, champion. Now we are going to discuss about the physics topic. So physicsல ரம்யா எதை படிச்சாலுமே எதுக்காக படிக்கிறோம்னு தான் நமக்கு இட் வில் கிரியேட் இன்ட்ரெஸ்ட். இந்த விஷயம் நான் எதுக்காக படிக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சா இட் வில் கிரியேட் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்டோட படிச்சேன்னா ஆழமா புரியும். அதுதான் கேம். இட்ஸ் எ கேம் சேஞ்சர். ஸோ நம்ம இன்ட்ரெஸ்டோட படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம கூட ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஒரு இது பண்ணுங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் த டாபிக்? டுடேஸ் ஃபேவரட் டாபிக் என்ன பார்க்க போறோம்? என்ன டாபிக் பார்க்க போறோம் யாழினி? கைனமேட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸ் அப்படின்றது தான் பிசிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான டாபிக். உலகத்துல ரெண்டு வகையான பொருட்களை நம்ம அப்சர்வ் பண்ணலாம். ஒண்ணு நகரக்கூடிய பொருட்கள், இன்னொன்று நகராத பொருட்கள். எப்பெல்லாம் நகருது நம்ம மோஷன் சொல்லுவோம். ஸோ மோஷனை பத்தி படிக்கிறது தான் கைனமேட்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன சொல்றாங்க? First, kinematics is branch of mechanics concerned with the description of motion of bodies without considering the causes responsible for that motion. It may be மோஷனை பத்தி படிக்க போறோம். without considering the cause responsible for that motion. எப்பவுமே ஒரு செயல் நடக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் தேவை. நான் செயலை நம்ம ரெண்டு கவனிப்போம். ஒன்னு காசு, இன்னொன்னு எஃபெக்ட். சரியா? ஒன்னு இன்புட்டு, இன்னொன்னு அவுட்புட்டு. எப்பவுமே ஒரு பிசிசிஸ்டா நம்ம என்ன பார்க்கணும்னா இன்புட் அவுட்புட் அப்சர்வ் பண்ணுவோம். ஆனா இங்க என்ன சொல்றான்? அவுட்புட்டை மட்டும் பாருங்கடா, இன்புட்டை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்றானுங்க. ஓகே, அவுட்புட் தான் மோஷன். இன்புட் என்ன அப்படின்னா, இன்புட் யார் அந்த இன்புட் அப்படின்னா ஃபோர்ஸ் தான் இன்புட். சரியா? ஸோ லாங்குவேஜ் ஆஃப் மோஷன் தான் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ மோஷனை மேத்தமெட்டிக்கலா தெரிஞ்சுக்க போறோம். மோஷனை பிசிக்கலா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்லுவேன், அடிக்கடி ஒரு வார்த்தை கேஷுவலா சொல்லுவேன். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா 3 விதமா தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன விதமா? ஒன்னு மேத்தமெட்டிக்கலா, கிராஃபிக்கலா, அப்புறம் பிசிக்கலா. சரியா? அப்ப இதுதான் மூணுமே. மேத்தமெட்டிக்கலா நம்பர்ஸ், ரிலேஷன்ஸ் அதெல்லாம் பார்ப்போன்றானுங்க. இதெல்லாம் பார்ப்போம். அப்ப கினமேட்டிக் எனேபிளர்ஸ். கினமேட்டிக்ஸ் படிக்கிறதுனால யாழினி ஆகிய நான் என்ன ஆக போறீங்க? இப்படி இருந்தனா இப்படி ஆக போறீங்க. என்ன ஆக போறீங்க? Kinematics enables us to convert real motion into measurable numerical quantities. So ஒரு மோஷனை மெஷரபிள் குவான்டிட்டியா மாத்த போறோம். ஏன் மெஷர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி, $1,000,000 கொஸ்டின். நான் ஏன் மெஷர் பண்ணணும்? எதெல்லாம் மெஷர் பண்றோமோ அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கலாம். சரியா? எதெல்லாம் நம்ம மெஷர் பண்றோமோ, இப்ப எனக்கு சுகர் 150 இருக்குன்னு வச்சுக்கேன். அப்ப போய் டாக்டர் மெஷர் பண்றாரு. மெஷர் பண்ண உடனும் அதை 110 வச்சுக்கலாம், 100 வச்சுக்கலாம், 90 வச்சுக்கலாம். ஸோ மெஷர் பண்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்காக தான் மோஷனை, ரியல் மோஷனை மெஷரபிள் நியூமன் கொண்டு மாத்தாங்க. என்னடா பாயிண்ட்? செகண்ட் பாயிண்ட். Describe how these quantities vary with time using equations and graphs. ஸோ நம்ம ஒரு குவான்டிட்டி, ஒரு வேரியபிள் எதை பொறுத்து மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நேரத்தை பொறுத்து மாறும், இன்னொன்னு ஸ்பேஸை பொறுத்து மாறும். வேரியபிள் ரெண்டு விஷயத்தை பொறுத்து மாறுது. ஒண்ணு இடத்தை பொறுத்து மாறுது, இன்னொன்னு நேரத்தை பொறுத்து மாறுது. ஸ்பேஸ் அண்ட் டைம் ஆர் த பாராமீட்டர்ஸ். ஒரு வேரியபிளை நம்ம பார்க்கும்போது இது இடத்தை பொறுத்து மாறுதா? the rate of change of displacement என்னது? Rate of change of distance na velocity. the rate of change of position என்னது? Speed. rate of change of position displacement.
Okay. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி என்னது? Acceleration. அந்த மாதிரி ரேட்டுனாலே வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ரேட் என்ற வார்த்தைக்கு டிஃபால்ட்டா ரேட் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்ப இடத்தை பொறுத்து மாறுறவனை வந்து எப்படி கூப்பிடலாம் அப்படின்னா கிரேடியன்ட். டெம்பரேச்சர் கிரேடியன்ட்னா டெம்பரேச்சர் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ். வெலாசிட்டி கிரேடியன்ட்னா வெலாசிட்டி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ். ப்ரெஷர் கிரேடியன்ட்னா ப்ரெஷர் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ். அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டைமை பொறுத்து மாறும், ஸ்பேஸை பொறுத்து மாறும். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா it describe kinematic describe how these quantity vary time. எப்படி அதுக்கு பயன்படுத்த டூல் என்ன? ஈக்குவேஷன் பார்க்கலாம், கிராஃபை பார்க்கலாம். ஈக்குவேஷனா மேத்தமெட்டிக்கலா பார்க்கறது, கிராஃப்னா டயக்ராமெட்டிக்கலா பார்க்கறது. ஓகே, மூணாவது பாயிண்ட். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும் uncle. That point. This approach is widely used in real life application. That point வந்து நம்ம predict the motion at later instant when sufficient initial information is known. அப்படின்னா என்னன்னா நம்ம இப்ப கிரிக்கெட் ஸ்கோர்லாம் ஓடும்போது 5 ஓவர்ல இவ்வளவு அடிச்சாங்கன்னா 50 ஓவர்ல இவ்வளவு வரும்னு சொல்லுவாங்கல்ல, ப்ரொஜெக்டட் ஸ்கோர். அந்த மாதிரி இனிஷியல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா லேட்டர் இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கலாம். வருங்காலத்துல நடக்கக்கூடியது இப்பவே சொல்லலாம். எவ்வளவு நல்லது ஆமா. இல்லையா? வள்ளுவர் சொல்லுவாரு, வருமுன் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும் சொல்லிட்டு. ஏதா இருந்தாலும் வரதுக்கு முன்னாடி தெரிஞ்சுங்கடா, வரதுக்கு முன்னாடி பாத்துங்கடா, வரதுக்கு முன்னாடி ப்ரிவென்ட் பண்ணுங்கடா அப்படின்றாங்க. அப்ப கினமேட்டிக்ஸ் படிக்கிறதுனால நமக்கு நியூமரிக்கல் குவான்டிட்டிஸ் கிடைக்குது. ரெண்டாவது இது டைமை பொறுத்து எப்படி மாறுதுன்னு சொல்ல முடியுது. மூணாவது வருங்காலத்துல நடக்க போறத ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஏமா கினமேட்டிக்ஸ் படிக்கிறேன்னு கேட்டா நீங்க இந்த 3 விஷயம் சொல்லணும். மெஷரபிள் வேரியபிளா தெரிஞ்சுக்கிறோம், டைமை பொறுத்து மாறுறது சொல்றோம், மூணாவது predict பண்றதுக்கு sufficient information. அப்புறம் இதெல்லாம் வந்து ஏதோ வார்த்தையில சொல்றீங்க, எனக்கு சூப்பரா இருக்கு, பரவாயில்ல, ஐ எம் எக்ஸைட்டட் அப்படின்றீங்க. ஸோ ஐ எம் எக்ஸைட்டட் அப்படின்னா அப்ப அடுத்தது வந்து இது ரியல் லைஃப்ல எங்கெங்கெல்லாம் எக்ஸைட் ஆகிறதுக்கு நமக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா ரியல் லைஃப்ல 4 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. நிறைய இருக்கு, 100 இடம் 1000 இடம் இருக்கு, ஆனா 4 இடம் தான் சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க? Traffic and road safety, sports performance, robotics and automation, and space missions. அவ்வளவுதான். டிராபிக்ல பிரேக்கிங் டிஸ்டன்ஸ், நான் பிரேக் அடிச்சா எவ்வளவு தூரம் கழிச்சு நிக்கும்னு தெரிஞ்சாதானே தெரியும். இப்ப நான் பிரேக் அடிக்கிறேன், வண்டி வந்து முன்னாடி இருக்கு, பிரேக் அடிக்கிறேன், பிரேக் டிசைன் பண்ணி பிரேக் அடிக்கிறேன், பிரேக் வண்டி மேல போய் மோதுற மாதிரி தூரத்துக்கு போய் இடிச்சா என்ன ஆகும்? பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் தெரியல, என்ன ஆகும்? நின்றும். இல்ல, நம்மளால பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் வந்து தப்பா வந்து இது பண்ணிட்டோம். பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ண தெரியல நமக்கு, போய் இடிச்சுக்கும், அவ்வளவு. ஆக்சிடென்ட் ஆகும். இல்ல ஆக்சிடென்ட் ஆனாலும் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது அதை அனலைஸ் பண்ணலாம். அதுக்கும் மோஷன் தான். ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்பிரிண்ட் ஆக்சிலேஷன், ப்ரொஜெக்டைல் மோஷன், அது போலலாம். ரோபோட்டிக்ஸ் இப்பெல்லாம் யாராச்சும் நான் ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த +1 பிசிக்ஸ் படிக்கணும். நான் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் படிக்க போறேன் சார் அப்படின்னா கைனமேட்டிக்ஸ் கண்டிப்பா தெரியணும். கைனமேட்டிக்ஸ் தெரிஞ்சாதான் ப்ரிசைஸ்டு ப்ரோக்ராம்டு மோஷன் நம்மளால பண்ண முடியும். எவ்வளவு பியூட்டிஃபுல் பாத்தீங்களா? இங்க படிச்சாதான் ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர் ஆக முடியும். நான் இங்க படிக்கலன்னா ரோபோட்டிக்ஸ் கினமேட்டிக்ஸ் ஆக முடியாது. அடுத்தது ஸ்பேஸ். ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா நான் இங்க ராக்கெட் விட்டா அதுக்கு அடுத்த ஸ்பேஸ்ல போகணும், அது பாட்டு கடல்ல போச்சுன்னா பல கோடி லாஸ் இல்லையா? ஸோ அதுக்கு ட்ரெஜெக்டரி ப்ரெடிக்ஷன் பண்ணணும், டைமிங் பண்ணணும். எவ்வளவு அற்புதமான விஷயத்த படிக்கிறீங்க என்று புரிஞ்சுங்க. ஏதோ பிசிக்ஸ், ஏதோ நம்ம ஈக்குவேஷன் ஃபார்முலா இல்லாம நம்ம உலகத்தை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு, டிராபிக் ரோட்ல போனா வண்டி ஒழுங்கா போகுது, பிரேக் அடிச்சா வண்டி நிக்கிறதுக்கு, ப்ரொஜெக்டைல் மோஷன் பால் அடிச்சா 6 போகுமா இல்ல வந்து எங்க போகுன்றது ஜட்ஜ் பண்றதுக்கு, ரோபோட்டிக்ஸ் ப்ரிசைஸ் ப்ரோக்ராம்டு மோஷனுக்கு, ஸ்பேஸ் மிஷனுக்கு எல்லாம் யூஸ் ஆகுது தான் கினமேட்டிக்ஸ். இப்ப கினமேட்டிக்ஸை பத்தி ஒரு ஓவர் வியூ வந்திருக்கும். அப்ப இது எவ்வளவு முக்கியம்? முக்கியமா முக்கியம் இல்லையா? முக்கியமா முக்கியம் இல்லையா? இது முக்கியம்தான். ஸோ அப்போ வந்து நம்ம இதை வந்து ரொம்ப நுட்பமா படிக்கிறனால உலகத்துக்கே நல்லது. நம்ம ஒரு தண்ணி குடிச்சுக்கலாமா? அப்புறம் டெஃபினேஷன் அண்ட் ஒன் டைமென்ஷனல் மோஷன், அதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கினமேட்டிக் மேத்தமெட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குது. சரி, இப்போ நம்ம ஒன்னா கடத்துக்கு வரும்.
அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க போறது வந்து பார்ட்டிகல். பார்ட்டிகல் பத்தி என்ன சொல்றானுங்க? A particle is an idealized model of matter in which the dimensions of the object are neglected in comparison with the distances involved in the motion. A particle therefore has a definite position and mass but no size or shape in the description. இருக்கு இல்ல, பொசிஷன் இருக்கு, மாஸ் இருக்கு, சைஸ் இல்ல, ஷேப் இல்ல. சரியா? இருக்கு ஆனா இல்ல. என்ன இருக்கு? பொசிஷன் இருக்கு, மாஸ் இருக்கு. கண்டிப்பா பார்ட்டிகளுக்கு மாஸ் இருக்கு. சின்ன பார்ட்டிகல் சின்னதானே, மாஸ் இருக்காதுன்னு நினைக்க கூடாது. பார்ட்டிகளுக்கு மாஸ் இருக்கு, பார்ட்டிகளுக்கு இடம் இருக்கு, இடம் இருக்கு, மாஸ் இருக்கு. எது இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா சைஸ் இல்ல, ஷேப் இல்ல. பார்ட்டிகளோட சைஸ் என்ன அப்படின்னா சார், பார்ட்டிகளோட சைஸ் வந்து ஒரு 1.5 mm சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பச்சை பொய். பார்ட்டிகல் என்ன ஷேப்ல இருக்கு சார்? பார்ட்டிகல் நான் பார்த்தேன் சார், ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கு சார் அப்படின்னா அதுவும் பச்சை பொய். பார்ட்டிகல்னா ஷேப்ல இருக்கக்கூடாது, சைஸ்ல இருக்கக்கூடாது, பொசிஷன்ல இருக்கணும், மாற்றணும். அப்ப இதெல்லாம் ஏன் வந்து பண்றாங்க? ஒரு விஷயத்த படிக்கணும்னா எதுக்காக இதை பண்றாங்கன்றது நம்ம யோசிக்கலாம். சரியா? ரிலாக்ஸா இப்போ ஒரு சண்டை நடக்குது, ஒரு இடத்துல கலவரம் நடக்குது. சரியா? ஒரு இடத்துல கலவரம் நடக்குது, நம்ம 2 பேரும் போறோம். அப்ப கவர்மெண்ட்ல இருந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, கலவரத்தை தீர்க்க சொல்றாங்க. நம்ம வாட்டு நேரா சண்டை நடக்கிற இடத்துக்குள்ள போனா என்ன ஆகும்? தைரியமா 2 பேரும், யாழ்னியும் சுரேந்திரனும் 2 பேரும் உள்ள போறோம். அங்க பயங்கர கலவரமா இருக்கு, நம்ம நேரா பேசாம உள்ள போறோம். என்ன ஆகும்? நம்மளே உள்ள இழுத்துட்டுருவாங்க. போட்டுருவாங்க, அவ்வளவுதான். நம்ம உள்ள போனா நம்மளும் கலவரக்காரர்களை மாதிரி போட்டுருவாங்க. அப்ப இது கலவரத்தை தடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் பம்ப் பண்ணுவாங்க, தண்ணி அடிப்பாங்க, எல்லாருமே தண்ணி பீச்சு அடிப்பாங்க. அப்ப கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, கூட்டத்தை கலைச்சு ஓட வைப்பாங்க. அப்ப யார் சண்டை போறாலும் அவன் மட்டும் இருப்பான், அவனை போய் அழகா தூக்கிட்டு வந்துருவாங்க. ஏன் இந்த கதை இப்போ உனக்கு சொன்னேன் அப்படின்னா, எப்பவுமே வந்து ஒரு பிசிசிஸ்டா என்ன பண்ணும், ஒரு மாடலை ரெடி பண்ணும். மாடலை ரெடி பண்ணி தான் நம்ம வந்து ப்ராப்ளத்தை தீர்க்கணும். அப்படியே ப்ராப்ளத்தை தீர்த்தா அது காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். சரியா? அப்ப இங்க என்னன்னா, பார்ட்டிகல்ன்றது ஐடியலைஸ்டு மாடல் ஆஃப் த மேட்டர். ஒரு மேட்டரை இப்படியும் பார்க்கலாம் அப்படின்றது தான் வந்து பார்ட்டிகல். அது வந்து டைமென்ஷன் வந்து நெக்லெக்டா இருக்கும். எது கம்பேர் பண்ணும்போது? டிஸ்டன்ஸ் இன்வால்வ் இன் மோஷன். அது வந்து மோஷன்ல இன்வால்வ் ஆகிற டிஸ்டன்ஸை விட டைமென்ஷன் கம்மியா இருக்கும். ஓகே, பார்ட்டிகல் புரிஞ்சுதா? பார்ட்டிகல்னா என்ன சொல்லலாம், எப்படி ஆரம்பிக்கலாம்? இட் இஸ் ஐடியலைஸ்டு மாடல். அப்படின்னா ஐடியலைஸ்ட்னா என்ன அர்த்தம்? கற்பனையான, கற்பனையான அப்படி இமேஜினரி சொல்லலாம். ஆனா வந்து 100% பெர்ஃபெக்ட், 100% பெர்ஃபெக்ட் வந்து நேரடியா உருவாக்க முடியாது. அதனாலதான் ஐடியலைஸ்ட் மாடல் ஆஃப் மேட்டர். ஒரு மேட்டரை பார்க்கறதுக்கான ஐடியலைஸ்ட் மாடல். அப்புறம் டைமென்ஷன் நெக்லெக்டட் கம்பேர்ட் டு டிஸ்டன்ஸ் இன்வால்வ் இன் த மோஷன். அப்புறம் டெஃபினைட் பொசிஷன் இருக்கு, மாஸ் இருக்கு, சைஸ் இல்ல, ஷேப் இல்ல. ஓகே, பாடி. பாடி பத்தி என்ன சொல்றாங்க? A body is a finite amount of matter that has definite size, shape, and volume, and hence occupies space. In many problems of mechanics, a body may be treated as a particle when its dimension do not influence the result. ஸோ நம்ம பாடி வந்து ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் மேட்டர். எப்பவுமே வந்து ஃபைனைட்ன்றது ரொம்ப ஈஸி, இன்ஃபைனைட்ன்றது கஷ்டம். இன்ஃபைனைட்ன்றது அளக்க முடியாதது, எல்லை இல்லாதது, நம்மளால அதை வந்து வச்சு ஒன்றும் செயல்படுத்த முடியாது. சரியா? ஸோ என்ன அப்படின்னா, ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் மேட்டர் தான் பாடின்னு சொல்றாங்க. இந்த பாடிக்கு சைஸ் இருக்கு, ஷேப் இருக்கு, வால்யூம் இருக்கு, மாஸ் இருக்கு. நோ மாஸ், சைஸ், ஷேப், வால்யூம். அப்புறம் அதனால ஸ்பேஸ் வந்து கண்டிப்பா வந்து நமக்கு இது பண்ணும். சைஸ், ஷேப், வால்யூம், கண்டிப்பா மாசம் இருக்கதான் செய்யும். சரியா? அப்ப மெனி ப்ராப்ளம் மெக்கானிக்ஸ் வந்து இதை வந்து பாடி வந்து பார்ட்டிகலாவே இது பண்ணுவாங்களாம். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல டைமென்ஷன்னால ரிசல்ட்டுக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னா நம்ம அந்த இது வந்து பாடியை வந்து பார்ட்டிகலா அசியூம் பண்ணலாம். கிளியரா? சரி, ரிலாக்ஸா பாருங்க. ஒன்றும் நம்ம கஷ்டமான டாபிக்லாம் ஒன்றும் போல. whenever you learn, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா மேக் எ ஸ்மைல். ஆல்வேஸ் லேர்ன் வித் ஸ்மைல். ஏன்னா ரிஜிடிட்டி வந்து பிரெயினோட பிரெயின் ஃபாக் வந்து ரிலீஸ் ஆகும். ஒரு சிஸ்டம் வச்சுக்கேன், பிரெயின் ஃபாக் வந்து ரிலீஸ் ஆகும். அப்ப கண்டினியூவா நம்மளால படி ரெஸ்ட் அண்ட் மோஷன் என்ன சொல்றாங்க? Body is said to be at rest if its position does not change with time. Body is said to be in motion if its position changes with time.
The statements are meaningful only with respect to specific reference. ஓகே டன். இப்போ ஒரு ஸ்லைடை வந்து நம்ம முடிச்சிட்டோம், ஒரு பேப்பரை வந்து நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். சரியா? அடுத்தது To describe motion, we choose a reference frame consisting of a reference body, a coordinate system fixed to it. ஸோ என்னன்னா ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் அப்படின்றது, இந்த ஃப்ரேம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணாதான் அந்த ஃப்ரேமுக்குள்ள நம்ம அவனை வந்து டெஸ்கிரைப் பண்ண முடியும். ஸோ இப்போ ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்னா என்னன்னா, டு டெஸ்கிரைப் மோஷன் இந்த ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் தேவைப்படுது. இது வந்து ரெஃபரன்ஸ் பாடின்னு ஒன்று இருக்கு, கோஆர்டினேட் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. சரியா? கோஆர்டினேட் சிஸ்டம் XYZ, ரெஃபரன்ஸ் பாடி வந்து அப்சர்வர் விட்டுறாங்க. ரெஃபரன்ஸ் பாடின்றது அப்சர்வர் தான் ரெஃபரன்ஸ் பாடின்றாங்க. கோஆர்டினேட் சிஸ்டம் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்னா அது ரெண்டு இருக்கு, ஒன்று ரெஃபரன்ஸ் பாடி, இன்னொன்று கோஆர்டினேட் சிஸ்டம். சரியா? ரெஃபரன்ஸ் பாடி கோஆர்டினேட் சிஸ்டம் சேர்ந்தது தான் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். அடுத்தது the position of the body is then specified by coordinate relative to the frame. சரி, ரிலேட்டிவிட்டி ஆஃப் மோஷன் அதை பத்தி என்ன சொல்றாங்க? Consider two cars and A and B moving side by side in the same direction with the same speed. To an observer in A, car B appears at rest and vice versa. Hence, rest and motion are relative. The concepts of absolute rest and absolute motion are not defined in classical mechanics. ஸோ என்னன்னா, உலகம் வந்து அப்சல்யூட் ரெஸ்ட் அப்சல்யூட் மோஷன் அப்படின்னு பார்க்காம நம்ம ரிலேட்டிவ் மோஷனா பார்க்கறாங்க. அப்ப எப்படி பார்க்கணும் அப்படின்றது கத்துறாங்க, எப்படி பார்க்கணும் கத்துறாங்க. என்னன்னா, ரெண்டு காரும் சைட் பை சைட் போறோம். நான் ஒரு கார்ல போயிட்டு இருக்கேன், நீங்க ஒரு கார்ல போயிட்டு இருக்கீங்க. சரியா? நான் ஒரு கார்ல போயிட்டு இருக்கேன், நீங்க ஒரு கார்ல போயிட்டு இருக்கீங்க. ரெண்டு பேரும் ஒரே திசையை நோக்கி தான் போறோம். நான் கார் ஏ, நீங்க கார் பி. சரியா? இப்ப நான் தான் அப்சர்வர்னா நீங்க ரெஸ்ட்ல இருக்கதா நான் வந்து இது பண்ணணும். சரியா? டு an observer in the car A, நான் அப்சர்வர் தான், நீங்க ரெஸ்ட். நீங்க அப்சர்வர் தான், நான் ரெஸ்ட். ஸோ இதான் வந்து ரிலேட்டிவ், ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஆர் ரிலேட்டிவ் அப்படின்றாங்க. சரியா? கிளியரா? சரி, அடுத்தது என்ன அப்படின்னு பார்ப்போம். டிஸ்டன்ஸ். Distance is the total length of the actual path traveled by a particle during a given time interval. It is a scalar quantity and is always non-negative. For a moving particle, distance increases with time and never decreases. ஸோ இங்க புரிதல் வந்து என்னன்னா, டோட்டல் லென்த், ஆக்சுவல் பாத் தான் வந்து இது பண்ணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இதுக்கும் என்னன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஷார்டஸ்ட் பாத்து, டிஸ்டன்ஸ் வந்து ஆக்சுவல் பாத். சரியா? ஸோ டைம் ஏற ஏற இந்த டிஸ்டன்ஸ் ஏறும்ன்றாங்க. அடுத்த பொசிஷன் வெக்டார். The location of a particle is conveniently described by its position vector r. It is defined as the vector drawn from the origin O of the chosen coordinate system to the point P representing the particle's position. If the coordinates of P are x, y, z, then r is equal to xi cap, yj cap, zk cap. It is always defined with respect to a chosen origin and reference frame. ஸோ சூசன் ஆரிஜின் வந்து ஓ அப்படி சொல்லலாம். ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் வந்து XYZ தான் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஆர் வெக்டார்ன்றது பொசிஷன் வெக்டார் செல்லமா எப்படி கூப்பிடணும், ஆர் வெக்டார்னு கூப்பிடுறோம். அது XYZ வந்து இது இப்போ கிராஃப்ல காட்டியிருக்காங்க. சரியா? இது வந்து ஒரு ஜென்ரலா இப்போ பேசிக்கா ரொம்ப ஃபண்டமெண்டான விஷயம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்த டிஸ்பிளேஸ்மெண்ட். The displacement is a vector change in position of a particle during a given time interval. It is represented by the vector drawn from the initial position to the final position, irrespective of the path followed. The position vector changes from r1 to r2, then displacement is delta r is equal to r2 minus r1. அவ்வளவுதான். இப்போ என்னன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் படம் பார்க்கும்போது தெரியும். திஸ் ஆர் வெக்டார் சேஞ்ச், அங்க ஸ்கேலார் சேஞ்ச், இங்க வெக்டார் சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் பார்ட்டிகல் டூரிங் எ கிவன் டைம் இன்டர்வல். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் சேஞ்ச் தான். ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இப்போ வந்து கருவா தான் பார்த்து தான் போயிருக்கு. ஆனா வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து டெல்டா ஆர் டேஷ் வந்து ரெண்டுத்துக்கும் கரெக்டா லைன் ஸ்ட்ரைட்டா போட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ வந்து டெல்டா ஆர் ஈக்குவல் டு R2 மைனஸ் R1 கண்டுபிடிக்கலான்ட்டாங்க. அடுத்த நோட் சொல்றாங்க, ஒரு நோட் ஒன்று வைக்கிறாங்க. For any motion, distance is greater than or equal to the mode of achieve. எனி டிஸ்டன்ஸ் தான் பெரியவனா இருப்பான். ஏன்னா டிஸ்டன்ஸ் தான் ஆக்சுவல் பாத்து, டிஸ்பிளேஸ் தான் ஷார்டஸ்ட் பாத்து இல்லையா? அப்ப ஈக்குவாலிட்டி ஓல்ட் வென் த பார்ட்டிகல் மூவ்ஸ் அலாங் ஸ்ட்ரெயிட் லைன் தான் ரெண்டு ஈக்குவலா இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைனா வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆகலாம், ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட்.
அந்த டிஸ்டன்ஸ் ஏதோ கம்மி. ம் சொன்னாங்க அங்கிள் இந்த புரியலையா? இல்ல இப்ப இல்ல அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பாக்ஸ் குள்ள போட்டுருக்காங்களா அது ஏதோ சொல்லுவாங்களே எந்த மோடா இந்த இதுவா? இல்ல இல்ல டிஸ்டன்ஸ் இஸ் கிரேட்டர் than or equal to டிஸ்பிளேஸ்மெண்ட் போட்டுருக்காங்கல்ல ஆமா, அதுல என்னன்னா டிஸ்டன்ஸ் வந்து ஆக்சுவல் பாத், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஷார்டஸ்ட் பாத். இப்ப இங்க எடுத்துப்போம், இந்த கர்வ் இருக்கான்ல, கர்வ் வழியா போறதுக்கும் நேரா போறது கம்மியான பாதை. நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இனிஷியல் பொசிஷன் ஃபைனல் பொசிஷன் தான் முக்கியம். பாத் வந்து இண்டிபெண்டா பாத். புரியுதா? புரியுது சரி, அப்ப illustration, if a body return to its initial position, it distance traveled by maybe non-zero, even though its displacement become zero. ஸோ இப்ப என்னன்னா இதுல சூப்பரான காமெடி ஒன்று சொல்றானுங்க. என்ன அப்படின்னா, பாடி வந்து இனிஷியல் பொசிஷனே வந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் நான் ஜீரோன்னு சொல்றானுங்க, ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ. இப்ப நான் இங்க கோயம்புத்தூர்ல இருக்கேன், கோயம்புத்தூர் சென்னை வந்துட்டு மறுபடியும் கோயம்புத்தூர் வந்தேன்னா என்னோட டிஸ்டன்ஸ் டிராவல் வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு 500 கிலோமீட்டரு, கோயம்புத்தூர் சென்னை 500, ரிட்டன் 500, 500 கூட்டல் 500, 1000 கிலோமீட்டர் டிராவல், ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ. புரியுதா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன் அப்படின்னா இனிஷியல் பொசிஷனும் ஃபைனல் பொசிஷனும் தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் சார்ந்திருக்கும். அப்ப ரெண்டும் சேமா இருந்தா ஜீரோ ஆயிடும். ஸோ செகண்ட் பேஜ் முடிஞ்சிச்சு. ஸ்டூடெண்ட் ரன் along a quarter circular track r equal to 28 meter in park. He start from one end of the arc and stop at the other end. Find the distance covered. quarter circular arc கேக்குறாங்க, 9 displacement. அருமையா போடலாமா? இப்ப ரேடியஸ் வந்து ஆர் 28 மீட்டருக்குனால டிஸ்டன்ஸ் கவர்டு வந்து டோட்டல் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ? 2πr அப்ப ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து πr, குவார்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து πr/2. அப்ப டிஸ்டன்ஸ் வந்து πr/2. பைனா 22/7 போட்டோம்னா 4, 22 into 4 வரும், டிவைட் பை 2 போட்டா 11 into 4, 48 வரும். சரியா? எப்படி வந்தது? அங்கிள் இங்க 44 மீட்டர் அப்ராக்சிமேட் அப்படின்னு போட்டிருக்காங்க அதான் 44 மீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22/7 into 28. அப்ப 22/7 அப்படின்னா 28 அடிச்சா 44 டைம்ஸ் வரும். 7 28 அடிச்சா 22 into 7 divided by 2, 11 11 4s are 44. ஆன்சர் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 42. 44 தான் வருது. 44 ஆமா, எக்ஸாக்டா 44 தான் வருது. இப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் செக்டார், ஸோ குவார்ட்டருக்கு வந்து செக்டார் எப்படி வருதுன்றத பார்க்கலாம். சரியா? அடுத்தது இப்ப இதுவும் 6, இதுவும் 6, அப்ப இது √2r. இதுவும் 6னா இதுவும் 6னா இது √2r வரும். எப்படி பெத்தாகரஸ் தியரம் படி போட்டா √r² + r² போட்டா 2r² வரும். 6க்கு வெளியேற்றலாம், √2r √2. புரிஞ்சுதா? அடுத்தது செகண்ட் illustration கேக்குறாங்க. A particle move 6 meter north, then 8 meter east, finally 10 meter vertically upward. Find the displacement vector கேக்குறாங்க. ரைட் ஹேண்ட் கார்ட்டீசியன். அப்போ இது ijk போட்டு அதோட மேக்னிட்யூட் வச்சு கண்டுபிடிக்கிறது வேலை போட்டுருக்காங்க. ஈஸ்ட் வெர்டிகல் சொல்லிருக்கானுங்க. நம்ம வந்து நார்த் வந்து ஐ, அப்புறம் இனிஷியல் ஜே வந்து ஈஸ்ட் வந்து நார்த் ஈஸ்ட், நார்த் எப்படி வச்சுட்டோம்னா நார்த் ஈஸ்ட் பக்கம் என்ன நார்த். ஸோ ஈஸ்ட் ஒன்று வச்சிருக்கான், இன்னொன்று வெர்டிகலி அப்வர்ட்.
ஸோ கரெக்டாக 3 டைமென்ஷனல் இது மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம இது பண்ணணும், ஐஜேகே முடிவு பண்ணணும். அப்போ இனிஷியலா 0 பொசிஷன் வெக்டர் 0 0 0 0i 0j 0k, அப்புறம் ரெண்டுத்தையும் கழிச்சா 8i R2 மைனஸ் R1 கழிச்சுனா R2 வந்து என்ன இருக்கோ அதே தான் R2 மைனஸ் R1 வரும். சரியா? ஸோ பொசிஷன் வெக்டர் ப்ராப்ளம் மேக்னிட்யூட் கேட்டாங்கன்னா 8 ஸ்கொயர் R6 ஸ்கொயர் அண்ட் 10 ஸ்கொயர் போட்டால் நம்ம 210 இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கானுங்க. என்ன கொடுத்துருக்காங்க அடுத்த இதில் எக்ஸசைஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல். This is necessarily mean that the particle start from 0. ஆமா, இது என்ன சொல்லுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஜஸ்டிஃபை பண்ண சொல்றாங்க, வாசிங்க. The displacement of a particle is found to be delta r is equal to 8i cap 6j cap 10k cap. Does this necessarily mean that the particle started from 0 0 0 and ended at 8 6 10? முன்னாடி டெல்டா ஆர் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதே தான் கேட்டிருக்கானுங்க. அப்போ 0ல தான் ஆரம்பிக்கணும், 8 6 10ல தான் முடியணும். ஏன்னா வந்து R2 மைனஸ் R1 வந்து கரெக்டாக வரும். R2 மைனஸ் R1 வந்து அந்த வேல்யூ வரும். R1 வந்து 0i வெக்டா i கேப் பிளஸ் 0j கேப் பிளஸ் 0k கேப். அதுக்கப்புறம் இந்த R2 வெக்டர் வந்து 8i பிளஸ் 6j பிளஸ் 6k. Delta R vector equal to R2 vector, then therefore R, it is same. சரியா? R2 minus R1 தான் டெல்டா R வந்து. அடுத்த கேள்வி. அடுத்தது two stationary observers O1 and O2 view the same particle during the same interval delta t. Displacement vector measured by O1 is delta r1 and that measured by O2 is delta r2. Which of the following vector pairs may represent delta r1 and delta r2? ஸ்டேஷனரி அப்சர்வர் வச்சு கேக்குறானுங்க. சரி, இந்த ரெண்டு கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், பிறகு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஆனா நீங்க ரிமூவர் பண்ணுங்க, ஞாபகப்படுத்துங்க. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இண்டிவிஜுவலா இது பண்ணும். அடுத்து என்ன சொல்றானுங்க, அடுத்த என்ன டாபிக் பார்க்க போறோம்? speed and velocity. ஸோ ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி தான் பார்க்க போறோம். ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டியில் ஆவரேஜ் ஸ்பீட் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்பீட் என்ன சொல்றானுங்க? The average speed of a particle over a time interval from t1 to t2 is defined as v average equal to distance traveled by t2 minus t1. Average speed indicates the overall rapidity of motion during the interval. It does not provide information about the direction. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடால் டைரக்ஷன் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓவரால் ரேபிடிட்டி ஆஃப் மோஷனை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. பர்டிகுலர் தட் இன் டைம் இன்டர்வல் சொல்லிட்டாங்க. அட்டென்ஷன் ஸ்பீட். Often the speed of a particle is not constant and changes from instant to instant. To define the speed at particular instant, consider the distance delta s traveled in small time interval, delta t from t to t plus delta t. The average speed of this speed over this short interval is v average is equal to delta s by delta t. The instantaneous speed is obtained by making delta t tend to 0. V is equal to limit at delta t equal to 0, delta s by delta t equal to ds by dt. It is simply called as speed. இன்டர்னல் ஸ்பீடை தான் ஸ்பீட்னு பார்க்குறோம். டைம் இன்டர்வல் டி டு டி பிளஸ் டெல்டா டி அப்படின்றாங்க. அதில் அது டெல்டா எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது. நம்ம சிம்பிளி டிஎஸ் பை டிடின்னு சொல்கிறோம். அடுத்தது ஆவரேஜ் வெலாசிட்டி. The
average velocity of a particle over a time interval from t1 to t2 is defined as the rate of change of displacement. The position vector is r1 at the time t1 and r2 at the time t2. Then delta r is equal to r2 minus r1. V average is equal to delta r by delta t, which is equal to r2 minus r1 by t2 minus t1. இங்க என்னன்னா It is like வெக்டார் வருது, வெக்டார் குவாண்டிட்டி வருது, அவ்வளவுதான் தவிர மத்தபடி ஒன்றும் இல்லை. ஸ்பீட்ல வந்து வெக்டார் குவாண்டிட்டி இல்லை, இங்க வெக்டார் குவாண்டிட்டி வருது. அது இன்சிடென்ட் வெலாசிட்டி. In general, the velocity may change from moment to moment. To define the velocity at a particular instant t, consider the displacement delta r in a very small time interval delta t. From t to delta to t plus delta t, the average velocity over the short interval is v average equal to delta r by delta t. Now make delta t vanishingly small. The limiting value of delta r by delta t is called instantaneous velocity. In Cartesian components, v is equal to dx by dt I cap, dy by dt j cap, dz by dt k cap, vx I cap plus vy j cap plus vz k cap. இங்க நமக்கு ஆர் வெக்டார் ஈக்குவல் டு xi பிளஸ் yj பிளஸ் zkன்னு வரும். அப்ப v வெக்டார் ஈக்குவல் டு dr பை dt போட்டோம்னா டிஃபரன்ஷியேட் பண்ண கிடைச்சிடும். புரியுதா? ஓகே. இதான் வந்து நம்ம இந்த செஷனுக்கு பார்த்ததுக்கான கண்டென்ட். ஆல்மோஸ்ட் ஒரு 3 பேஜ் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ 3 பேஜ்ல 3 பேஜ் அது 4 பேஜா தெரியல. 4 பேஜ் கவர் பண்ணியிருக்கோம். சரியா? இந்த 4 பேஜ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஒரு கிளான்ஸ் விடுங்க, விட்டுட்டு நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே. ஆனா வந்து நீங்க ஃபுல்லா வந்து இது பண்ணணும், கொஞ்சம் வாக் போகணும், நல்ல ஏதாச்சும் ஒரு வீட்டுல ஃப்ரூட்ஸ் இருந்தா ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், அப்புறம் ரிலாக்ஸா பார்க்கணும். ரொம்ப அறிவறியெல்லாம் பார்க்க தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் என்ன பார்த்தோம், என்ன புரியுது, என்ன புரியுன்றது. கண்டிப்பா வாக் மஸ்ட், ஃப்ரூட்ஸ் மஸ்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் உலாத்திட்டு வெளியே ரூம்ல இருந்தீங்கன்னா ரூம்ல இருந்து வெளியே போயிட்டு see the green things, green and blue. green எங்க இருக்கும்? ட்ரீ. green பச்சை பசேல் போய் பார்க்கணும். கண்ணு வந்து பார்த்தாதான் என்ன ஆகும்னா எனர்ஜி கிடைக்கும். சரியா? ரெண்டாவது ப்ளூ, வானத்தை பார்க்கலாம். கண்ணை விரிவா இப்ப ஸ்கிரீன் பார்க்கும்போது என்னன்னா கண்ணு வந்து ஸ்கிரீன்லயே தூயும். உங்களுக்கு டயர்டா ஃபீல் பண்றீங்களா இல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்களா? எனர்ஜெட்டிக்கா தான் இருக்கு. ஆனா வரல, எனர்ஜி வரல. ஏன் அப்படின்னா எல்லா ஹியூமன் பாடியும் டயர்ட் ஆகிறதுக்கு இதுதான், ஒரு வேலை செஞ்சா டயர்ட் ஆகும். சரியா? நைட்டு தூங்கலன்னா டயர்ட் ஆகும். நைட்டு ஸ்லீப் வந்து படுத்தா மட்டும் ஸ்லீப் கிடையாது. ஸ்லீப் வந்து குவாலிட்டி ஸ்லீப்னு ஒன்று சொல்றாங்க. குவாலிட்டி ஸ்லீப்னா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கணும். அப்ப அடிச்சு போட்ட மாதிரி தூங்கினா நமக்கு டயர்ட் இருக்காது. இப்ப நம்ம இப்பதான் ஆரம்பிக்கிறோம் காலையில. ஆனா பிரெயின் வந்து அதை எடுத்துக்கிறதுக்கு இதுவா இல்லை. சொல்றது ஈஸி, நடத்துறது ஈஸி. அதனால நான் தூங்காம இருக்கேன் அப்படிலாம் கிடையாது. நடத்துறது ஈஸி, கேட்கறது தான் கஷ்டம். கஷ்டமா இருந்தாலுமே பட் வி ஷுட் கீப் அவர் எனர்ஜி. திரும்ப திரும்ப எனர்ஜியை வைக்கும் போதுதான் வந்து நம்ம எனர்ஜெட்டிக்கா இருந்தா தான் படிக்கிற டைமே ப்ரொடக்டிவா மாறும். எனர்ஜெட்டிக்கா இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் தட் ஷுட் நாட் பி ப்ரொடக்டிவ். ஸோ வெளியில போகணும், உலாத்தணும், இது பண்ணணும், அப்படியே சின்னதா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும், அப்புறம் கண்டினியூ பண்ணணும். சரியா? தேங்க்யூ சாம்பியன்.